ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சாம்ஸ் கிளப்னு போக போகிறோம். ஒரு காஸ்கோ ஃபேனாக இருந்துட்டு சாம்ஸ் கிளப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ சாம்ஸ் கிளப்புங்கிறது பார்த்திங்கன்னா வால்மார்ட்டோடைய ஹோல்சேல் ஸ்டோர், காஸ்கோ மாதிரி. ஸோ கனடாவில் நமக்கு காஸ்கோ தான் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சாம்ஸ் கிளப் நான் வந்து பார்க்குறேன். ஸோ உள்ளே நுழையும் போதே நல்லா பிரம்மாண்டமாக நல்லா வைடாக ஸ்பேஷியஸாக இருந்தது. காஸ்கோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து காஸ்கோ ஆன்டேரியோவில் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸோடு இருந்தது. நெக்ஸ்ட்டு டாய் செக்ஷன் போனோம். ஸோ டாய் செக்ஷன் வந்து ஹியூஜ் கலெக்ஷன்ஸ். நான் வந்து அங்கே அவ்வளோ பார்த்தது கிடையாது. ஒரு ஐல் இருக்கும் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு 2-3 ஐல்ஸ் இருந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு. வித்யுத் வந்து இங்கே அங்கே எது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு அவன் சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ நிறையாவே இருந்தது அண்ட் ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸாகவும் இருந்தது. அதாவது குட் பிளாஸ்டிக்ஸும் இருந்தது, ப்ளஸ் மாண்டிசரி இதெல்லாமும் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன் வந்தோம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எகெயின் கனடா விட நிறையாவே இருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கேஃபட்டேரியா இருக்கும். ஸோ லஞ்ச் அங்கே சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் பேக் பண்ணுறது ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சில கிட்ஸ் மட்டும்தான் லஞ்ச் வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்தது அண்ட் நிறைய இண்டிவிஜுவலி பேக்டு ஸ்நாக் வெரைட்டிஸாகவும் நிறையா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி டேனிஷ் பிஸ்கெட்ஸ்லாம் நிறையாவே இருந்தது. டேனிஷ் பிஸ்கெட்ஸ், அதாவது பட்டர் குக்கீஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வின்டர் டைமில் வந்து இந்த ஃபீல் குட் மூவிஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெட்சல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. சர்ப்ரைசிங்லி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்லாமும் நிறையா இருந்தது. அதாவது அவகேடோ டோஸ்ட் ஃப்ளேவரில் வந்து பேக்டு கிரிஸ்ப்ஸ், அப்புறம் வந்து கார்ன் டார்ட்டியாஸ் பேக் பண்ணது, அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸோ நான் வாங்கினதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து இன்னொன்று ஷாக் என்ன இருந்ததுன்னா வந்து கன் கேசஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ்க்கான கேசஸ் போல் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா கன் கேசஸ். ஸோ அது வந்து யூஎஸில் லேண்ட் ஆனதுலேருந்து அது ஒரு ஷாக்கிங் திங். நோ கன்ஸ் அலவுடுன்னு போர்டெல்லாம் பார்க்கும் போதே என்னது இதெல்லாம் போடுறாங்களேங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் செக்ஷன் வந்தோம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ், எல்லா ஏஜ் குரூப்பையும் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களுக்கு குக் புக்ஸ், அப்புறம் நாவல்ஸ் அதெல்லாமும் இருந்தது. சின்ன பசங்களுக்கு கலரிங், அப்புறம் இன்ஃபன்ட்ஸ்க்காக நம்ம படிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹியூஜ் வெரைட்டிஸ் இருந்தது. அங்கே காஸ்கோவில் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க நான் பார்த்த காஸ்கோஸில். பட் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் சைடு வந்தேன். ஸோ இது வந்து இந்த லேசி சோசன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மார்பிள் அண்ட் வுட் ஃபினிஷில் இருந்தது. நம்ம அங்கே இருந்துருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்போம். இங்கே இடம் பத்தலை. ஸோ அதனால் மனசே இல்லாமல் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் பேட்டியோ ஹீட்டர் பார்த்தேன். இங்கே அப்படி ஒன்றும் குளிர்லங்க. ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் இட் ஹியர். சரி ஓகே அப்படின்னு பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். அப்புறம் கிச்சன் செக்ஷன் ஆப்வியஸ்லி நான் வந்து பார்க்காம வரவே மாட்டேன். ஸோ அங்கே பார்த்த இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேண்ட்ஸு எல்லாமே நல்ல பிராண்டட் ஒன்ஸ் டீல்ஸில் இருந்தது. அப்புறம் இந்த நிஞ்சா வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மீல் ப்ரெப் பண்ணி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு எக்யூப்மெண்ட் அப்படி எடுத்து வச்சா உடனே அப்படியே ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தது. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் காஃபி மக்ஸ், ஹாலிடே தீம்டு காஃபி மக்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் க்ளோத்திங் செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை. நம்ம கனடா காஸ்கோலேயே நிறையா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் வந்து க்ரோசரிஸ் அண்ட் பேண்ட்ரிஸ் சைடு வந்தோம். வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன அவைலபிள் கம்பேர் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து வால்மார்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் உண்டு, எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட். சரி, அதனால் வந்து அதை விட சீப்பாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் சாம்ஸ் கிளப்பில் ஹோல்சேலில் வாங்குகிற மாதிரி வாங்குவோம், இல்லைனா வால்மார்ட்லேயே வாங்கிக்கலான்ற மாதிரி. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு ரவுண்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை விட சீப்பாக இருக்கிறதெல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ஐட்டம்ஸ்னு சொல்லி பார்க்க வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கரி செக்ஷன் வந்தால் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. கார்ன் சிரப் ஆட் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்வீட் டூத் எனக்கே ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் வந்து க்ரோசரிஸ் போனோம். எல்லாமே வந்து சிமிலராக இருந்தது. பெரிய பெரிய பேக்ஸு, என்னமோ ஒரு 7 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சமைக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், கீ, அப்புறம் ஆயில்ஸ், கெனல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது பிகான்ஸ், அப்புறம் வந்து பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கினது. ஸோ இங்கே வந்து என்ன தான் வந்து ஒர்க்கெல்லாம் பேப்பர்லெஸ் அப்படின்னாலும் இந்த பேப்பரை வந்து இங்கே அழிக்கவே முடியாது. வெரைட்டியாக பேப்பர் வாங்கி தான் ஆகணும் நம்ம.
ஸோ இதெல்லாம் நான் வாங்கின இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து செடார் சீஸ் ஃப்ளேவர்டில் இருக்கிற பாப்கார்ன் அண்ட் கேரமல் ஃப்ளேவர்ட் பாப்கார்னுடைய மிக்ஸ். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது இனிப்பு காரம்னு. இதுதான் நான் சொன்ன அந்த அவகேடோ டோஸ்ட் கிறிஸ்ப்ஸ். நாட் டூ பேட் ஃபார் அ ஹெல்த்தி ஸ்நாக். எனக்கு இது வந்து ப்ரோட்டீன் ரிச் வந்து டாட்டியா கிறிஸ்ப்ஸ் தான். இதுவுமே இன்னும் நல்லா தான் இருந்தது, நாட் டூ பேட். ஸோ எனக்கு ஈக்குவலாக பிடிச்சிருந்தது. பட் இனிமேல் திங்ஸ் யூஸ் பண்ண தான் கர்க்லாண்டை விட இது பெட்டராக பிடிச்சிருக்கான்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.